இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பூங்காற்று திரும்புமா சீரியலோட மே 15 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிற. எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, காசை வாங்கிட்டான், சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஆனந்தியை அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். என்ன சொல்லி அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போகிறேன், ரொம்ப நாள் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால ஆனந்தி இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான், விட்டுட்டு போகிறான். ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் தப்பாக பேசுவாங்க, அதுதானே நானே விட்டுட்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஊரில் 1000 பேர் 1000 பேசும், அவனுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப நல்ல மாதிரியே நடிக்கிறான். டேய் என்னடா நீ இவ்வளோ நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவன் நடிக்கிறதா பார்க்குறக்கு ஆனந்திக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். ஏன் இவன் இவ்வளோ நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி விட்டுட்டு போயிட்டான்ப்பா, போனவன் போயிட்டான் அப்படின்னு பார்த்தா திரும்ப வர்றான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் காஞ்சிபுரத்துலேயே நல்ல மாலில் போயிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு, தாங்க என்ஜாய் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு கொடுக்குறான். ஆனந்திக்கு அப்படின்னு கேட்டால் ஆனந்திக்கு ரிங்கே மாட்டி விட்றான். அதுவும் பேண்டு டான்ஸுன்ட்டு எல்லாரையும் பாப்அப்ஸ் எல்லாம் வெடித்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிருக்கான். எதுக்குடா அதெல்லாம் பண்ணுறா அப்படின்னா, உங்களுக்கு செய்யாமல் யாருக்கும் செய்ய போகிறேன் அத்தை மாமா அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசிக்கிறான். ஏன்டா இவ்வளோ நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனந்தி எதுக்கு இவ்வளோ செய்கிறான் அப்படிங்கிறது புரியாமையே இருக்கிறா. அவன் அதோட நிறுத்தாமல் ஐயரெல்லாம் கூப்பிட்டு எதுக்கு பூஜை பண்ணுறான் அப்படிங்கிறதும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறா. எஸ், ஐயரெல்லாம் கூட்டிகிட்டு அத்தையும் மாமாவும் நல்லா இருக்கணும், உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருக்கட்டும், அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நல்லா இருக்கணும், நம்மளும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நல்லா இருக்கணும், நமக்கு குழந்தை பிறக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், தொழிலில் முன்னேறணுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை போடுன்னு போட்டுட்ருக்கான். போதுண்டா நடிக்காதரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனந்திக்கு. அவள் உட்காந்து பூஜை பண்ணுறாங்கன்னு இருக்க, மாலையை போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி மாலையை போட்டு விட சொல்கிறான். இவன் மாலை போட்டு விட்றா, அதுவும் பிடிக்காமல் மாலை போட்டு விட்றா அப்படின்ட்டு இருக்க, அவள் தாலியில் குங்குமம்லாம் வச்சு விட்றான். எல்லாமே எதுக்கு பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி புரியாமல் இருக்குது இல்லை. ஸோ அப்படி தான் இன்றைக்கி புரியாமையே எபிசோடை முடிச்சிட்டாங்க ஒரு 2 சீனில். ஸோ இன்றைக்கி எபிசோட் அப்படி தான் முடிஞ்சது. நாளைன்னு போட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ் காமிச்சாங்க. ஆனந்தி பேரை அவன் கையில் டேட்டோ குத்துறான் ஆனந்தி அப்படின்ட்டு. அவ்வளோ அதே மாதிரியே டேட்டோ குட்டணும் இவன் பேரை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நாளைக்கு எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடு வீரா நீ என்னடா இவ்வளோ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் என்ன எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.